This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழகம், கர்நாடகாவின் உள் மாவட்டங்கள், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வெப்ப அலை வீசும் என்று தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழகம், கர்நாடகாவின் உள் மாவட்டங்கள், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். கோடைக்காலம் என்பதால் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வெப்ப அலை வீசும் என்று தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜீவ். இந்திய வானிலை ஆய்வு மையம் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? கட்டாயமாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 106 டிகிரி வரை அந்த வெப்பமானது பதிவாகி வரக்கூடிய நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆந்திர மாநிலத்தினுடைய ராயலசீமா மற்றும் கர்நாடகா உள் மாவட்டங்கள், அதை தவிர ஒடிசா, உத்தரப்பிரதேச கிழக்கு பகுதிகள், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் வெப்ப அலைக்கான அந்த மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றார்கள். அதே போல மேற்கு வங்க மாநிலத்தின் ஒரு பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசும் எனவும், அதே போல வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை இந்த பகுதிகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோடை வெப்பமானது தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள், அதே போல நாட்டினுடைய பகுதிகளில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில அவ்வப்போது இந்த வெப்ப தொடர்பான அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நமக்கு தெரியும், நேற்றைய தினம் கூட தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதிக வாக்காளர்களை பாதுகாப்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருந்தது. இதற்கு மத்தியில தான் இது போன்று தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கையானது தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற சில பகுதிகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜீவ், இந்த மாதிரி மஞ்சள் எச்சரிக்கை, சிவப்பு நிற எச்சரிக்கை அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இல்லையா? எதன் அடிப்படையில, அதாவது எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா மஞ்சள் எச்சரிக்கை, எவ்வளவு டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் இருந்துச்சுன்னா சிவப்பு நிற எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜீவ்? கட்டாயமாக அதாவது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக தற்போது வெப்ப அலை வீசக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு தற்போது மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அதற்கு மேலாக கூடுதலாக இருக்கும் பட்சத்துல அதற்கு சிவப்பு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழகத்துல கடந்த சில நாட்களாகவே வெப்பம் அதிக ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் கூட நமக்கு தெரியும் தமிழகத்திற்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. அதிக அந்த வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்த நிலையில இன்றைய தினம் 106 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில இதற்காக மஞ்சள் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு வங்க மாநிலத்தில் அதிக அளவு வெப்ப அலை வீசும் என்பதால் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.